கர்த்தரும் உன்னதவுமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் பலத்த கிரியைகளை நடப்பித்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்தி வைப்பாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் எசேக்கியேல் 36 அதன் 9வது வசனம். இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுவதை இங்கே பார்க்கிறோம். முழுக்க இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர்களுடைய முழு விடுதலை குறித்தும் சொல்லப்படுகிற ஒரு அதிகாரமாக இந்த அதிகாரம் காணப்படுகிறது. பல இடங்களிலே அடிமைப்பட்டும் சத்துருக்களால் நெருக்கப்பட்டும் பல பாதிப்புகளை சந்தித்திருக்கிறதான இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் கர்த்தராகிய தேவனுடைய இரக்கத்தினாலும் தயவினாலும் அவர்கள் ஒன்று சேர்க்கப்பட்டு கட்டி எழுப்பப்படுவதை குறித்து இங்கே நாம் வாசிக்கிறோம். இவ்விதமாய் சொல்லுகிறார், கர்த்தருடைய அந்த இரக்கத்தினாலே உங்கள் பட்சத்திலிருந்து கண்ணோக்குவேன் என்று சொல்லுகிறார். காரணம் என்ன? கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மீறினதினால் வந்த அந்த விளைவுகளின் பயங்கரம் மிகுந்த பாதிப்பை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த ஜனங்கள் படுகிற வேதனைகளை கர்த்தர் பொறுத்து கொள்ள முடியாமல் அவரே இறங்கி இந்த ஜனங்களுக்கு மறுபடியும் தம்முடைய வார்த்தைகளின் உண்மையை சொல்லிக் கொடுத்து அந்த வார்த்தைகளின் படி திரும்பும் பொழுது இனி நீங்கள் அந்த தேவையற்ற சிறையிருப்புக்குள் செல்லாதபடி, தேவையற்ற அடிமைத்தனத்துக்குள்ளும் பயங்கரங்களுக்குள்ளும் அடிமைப்பட்டு போகாதபடி நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்கி உங்களை விசாரித்து நடத்துகிற அந்த தேவன் என்பதை அங்கே வெளிப்படுத்துவதற்காக அங்கே சொல்லுவதை காண முடிகிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் நம்முடைய பட்சத்திலிருந்து நம்மை கண்ணோக்கி நம்மை விசாரித்து நடத்துவதற்கு அவர் விருப்பமும் தாகமுடைய தேவனாயிருக்கிறார். நம்முடைய எல்லா விதமான நெருக்கத்தையும் எல்லா விதமான பாடுகளையும் கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தர் கீழ்ப்படுத்தி நாம் சமாதானமாய் வாழ கர்த்தர் அதற்குரிய வழிகளை நமக்கு கற்றுத் தருகிறார். வசனத்து தேவன் சொல்லுகிற புத்திமதிகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் நேராக நம்முடைய வாழ்வை திருப்பும் போது இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி கட்டுவித்து மறுபடியும் உங்கள் பக்கத்தில் இருந்து உங்களோடு கூட இருந்து உங்களை நான் கண்ணோக்கி ஒரு தகப்பனை போல அவன் உங்களை பார்த்து விசாரித்து உங்கள் மேல் இனி சத்துரு பலவந்தம் செய்ய, இனி பொல்லாதவன் மேற்கொள்ளுவதற்கு இடமில்லாதபடிக்கு நான் உங்களை பார்த்து நடத்துவேன், நீங்கள் ஆசீர்வாதமான ஒரு விதையாக அநேகருக்கு பலன் கொடுக்கத்தக்கதாக விதைக்கப்படுவீர்கள் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னது போல இன்றைக்கு நமக்கும் சொல்லுகிறார். நாம் நம்முடைய தேவனுடைய ஆலோசனைகளையும் புத்திமதிகளையும் கேட்டு கர்த்தருடைய அந்த சட்டைகளுக்குள் திரும்புவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை கண்ணோக்குவது மாத்திரமல்ல, நாம் நன்றாக உருவாக்கப்பட்டு கர்த்தருக்காக உபயோகப்படுகவும் அவை பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுகிற ஒரு விதையைப் போல பலனுள்ளவர்களாகவும் ஆண்டவருடைய நாமத்திற்கு புகழ்ச்சியாகவும் வாழ கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நமக்கும் ஆண்டவர் இரக்கம் பாராட்ட காத்திருக்கிறார். நாம் தேவனுடைய சட்டைகளுக்குள் வசன வாழ்வுக்குள் முழுவதுமாய் திரும்புவோம். கர்த்தர் தாமே நம்மிலே இவ்விதமான மகிமையான காரியங்களை செய்வாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். பரலோகத்து நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான இந்த நல்ல காலை நேரத்திலும் கர்த்தருடைய இரக்கங்களை எங்களுக்கு பாராட்டி கொண்டு வருகிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்டு மறுபடியும் அவர்கள் திரும்பின பொழுது கர்த்தரே அவர்களுக்கு ஆண்டவரே கூடவே இருந்து நான் உங்களை கண்ணோக்குவது மாத்திரமல்ல, இனி சத்துரு உங்களை எந்த விதத்திலும் நெருக்காதபடிக்கு நான் உங்களோடு கூட இருந்து பாதுகாக்கிறது மட்டுமல்ல, நீங்கள் நன்றாக உருவாக்கப்பட்டு பிரோச்சனம் உள்ளவர்களாய் விதைக்கப்படுவீர்கள் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறீங்களப்பா. நாங்களும் கர்த்தரே இந்த வசன வாழ்வுக்கு நேராய் திரும்பி
கர்த்தர் எங்களையும் எங்கள் பட்சத்தில் இருந்து கண்ணோக்கி எங்களை ஆண்டவரை பலனுள்ளவர்களாய் பயன் தருகிறவர்களாய் கர்த்தர் எங்களை பலப்படுத்தி பயன்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைக்கு அர்ப்பணிக்கிறோம். நீரே மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.